அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அந்நிய பெண்ணை முத்தமிட்ட ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தமது செயலுக்குரிய பரிகாரம் என்ன என்று கேட்டார். பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன என்ற கருத்தில் அமைந்த 11வது அத்தியாயத்தின் 114வது வசனத்தை அல்லாஹ் அப்பொழுது அருளினான். இதை செவியுற்ற அந்த மனிதர், அல்லாஹுவின் தூதரே, இது எனக்கு மட்டுமா என்று கேட்க, இது என் சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் உரியதாகும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் என இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 526. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஏதாவதொரு தீமை செய்துவிட்டால் அதற்கு பகரமாக ஒரு நன்மையை செய்துவிட வேண்டும். இந்த நன்மை அந்த தீமையை அழித்துவிடும் என்பது இந்த ஹதீஸிலிருந்தும் இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய திருக்குரானுடைய வசனத்திலிருந்தும் நாம் பெறக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.